இப்போ கடவுளுடைய பேரை எதுக்கு நமக்கு வைக்கிறாங்க? கிருஷ்ணா, முகுந்தா, ராமா, நாராயணா எல்லா பேர் வைக்கிறாங்கல்ல. ஏன் வைக்கிறாங்க? எதுக்கு அப்படின்னா, எதுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையானது மங்குகிற போது நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குமாங்க. அப்படி போயிட்டே இருக்கப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் நம்ம பேரை சொல்லி, எப்பா நாராயணா, எப்பா ராமா, எப்பா என்று அவங்க சொல்கிற போது அதை கேட்டுக்கிட்டே அந்த உயிர் என்ன செய்யுமா? அப்படியே நிற்குமா. அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த நாமம், அதுவும் இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்கிறாங்கல்ல, எதுக்காக? இருக்கிறதுலையே உயரிய மந்திரம் கோவிந்தன் தாங்க. அந்த கோவிந்தன்கிற மந்திரத்தை காதில் கேட்குற போது அந்த உயிர் அதற்குரிய தகுதியை அடையுமா. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வைக்கிற பேரை கேட்டாலே நமக்கு புரிய மாட்டேங்குது. அச்சராபியாசம் சொல்லுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு தானியத்தில் கையை பிடிச்சி எழுத வைக்கிறது. ஒரு 100 பிள்ளைங்க வந்துருந்துச்சு. என்னை தான் கூப்பிட்டுருந்தாங்க அந்த இதில் எழுதணும்னு சொல்லி. அதில் பேர் கேட்டால் ஏதோ ஒரு தமிழ் பேர் வேறு இது சொல்லலாம். அது என்ன பேருன்னே எனக்கு தெரிலங்க. பஷ்பிஷ்கியா அப்படிங்கிறாங்க. ஃபிஷ்பிஷ்கியாவா? இது எப்படி தான் எழுதுவேன்? இதை பிடிச்சி நான் எழுத முடியுமா? அதாவது உலகத்திலேயே வேறு மொழியில் பேர் வைக்கிற ஆள் நம்ம ஆளுகிறாங்க.